எத்தனையோ எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தொடங்கப்பட்ட 2020 வேர்ல்டு கப்போட ஃபைனல் இன்னைக்கு அகமதாபாத் கிரவுண்டில் தொடங்குச்சுங்க. இந்த ஃபைனலில் ஜெயிச்சு மூணாவது முறையை 2020 கப்பை தூக்குமா? அகமதாபாத் கிரவுண்டில் இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது. நாங்கள் இந்திய மக்களை சைலண்ட் ஆக்குவோம், நியூசிலாந்து கூட வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சதே இல்லை என்ற பல கேள்விகளுக்கு மத்தியில் சாம்சன் சூப்பரான ஒரு 50 போட்டார். கூடவே அபிஷேக் சர்மாவும் ஒரு 50 போட்டாருங்க. சேட்டா அவர் வேலையை சூப்பராக காமிச்சார். அவரோட கேம் 89 ரன்னில் தாங்க போய் நின்றுச்சு. கூடவே அபிஷேக் சர்மாவும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல விதமாக நல்லா சூப்பராக ஆடி இந்தியாவோட ஸ்கோரை அதிகப்படுத்த 2 பேர் நல்லா ஆடி பார்ட்னர்ஷிப்பில் 43 பாலுக்கு 98 ரன்லாம் அடித்தாங்க. அபிஷேக் சர்மா அவுட்டுக்கு பிறகு வந்த இஷான் கிஷன் பாக்கெட் சைஸ் டைனமோ அவர் பங்குக்கு 25 பாலுக்கு 54 ரன் அடிச்சு மிரட்டி விட்டாருங்க. சாம்சன் 3 ஆஃப் செஞ்சுரி கண்டினியூட்டியாக போட்டு சும்மா கலக்கி இருந்தாருங்க. இது 3மே 100 மாற வேண்டியது. ஏதோ அவர் துரதிர்ஷ்டம் 89 போனாலும் ஆனால் 3மே இந்தியாவுக்கு சூப்பராக அமைஞ்சதுங்க. கடைசி சில ஓவர்கள் இந்தியா தடுமாறினாலும் கடைசி ஓவரில் சிவம் துபை 24 ரன் அடிச்சாருங்க. இந்த 4 பேரோட நல்ல ஆட்டத்தால் சாம்சனோட 3வது 50யால இந்தியா சூப்பரான ஸ்கோர் ஹையஸ்டா 255 ரன் பதிவு பண்ணாங்க. இதை நோக்கி பயணம் பண்ண நியூசிலாந்து ஆரம்பத்திலே ஃபின் ஆலன் கேட்சையும் விட்டாங்க. இருந்தாலும் மறுபடியும் அவரை விக்கெட்டை எடுத்துட்டாங்க. 70 ரன்னுக்கெல்லாம் 4 ரன்ல தடுமாறினாங்க. ஆக மொத்தம் இந்திய பந்து வீச்சாளர்கள் எல்லா பக்கமும் ஆளுக்கு ஒரு விக்கெட்டை எடுத்தாங்க. முக்கியமாக ஜஸ்பிரித் பும்ரா செமிலியும் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டு, இந்த மேட்ச்லையும் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டு. அக்ஷர் பட்டேல் தனது துணை கேப்டன் பதிவை நல்லாவே பண்ணாரு. ஒரு பக்கம் விக்கெட் போயிட்டு இருந்தாலும் டீம் செஃபர்ட் மட்டும் ஒரு 50 போட்டாருங்க. அதுக்கப்புறம் வந்த சில பேட்ஸ்மேன்களையும் அக்ஷர் பட்டேல் மற்ற பவுலருக்கு ஆளுக்கு ஒரு விக்கெட்டாக எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இடையில ஹர்தீப் சிங் மிச்சல் சாண்டருக்குலாம் சில விஷயங்கள் முத்திச்சு அவரையும் அக்ஷர் பட்டேல் அவுட் எடுத்துட்டாருங்க. அதுக்கப்புறம் வந்த சில பேட்ஸ்மேன்களையும் பூம்ரா கலட்டி எடுத்தாருங்க. 4 விக்கெட் சூப்பராக எடுத்தாருங்க. பூம்ராவை இந்த நேரத்தில் கொண்டாடி ஆவணுங்க. சூப்பராக இந்த டோர்னமெண்ட் பூரா இந்தியாவை தாங்கினாருங்க. ஆக மொத்தத்தில் நியூசிலாந்து 159 ரன்னுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்தியா 96 ரன் வித்தியாசத்தில் சாம்பியன் ஆனாங்க. இது வரைக்கும் யாரும் ஹோம் டீம்ல ஜெயிச்சது கிடையாது, அகமதாபாத்தில் ஜெயிச்சது கிடையாது, 2 முறை 2020 அடிச்சது கிடையாது. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ற விதமா தோனி ரோஹித்துக்கு அடுத்தபடியா சூரியகுமார் யாதவ் இப்போ சாம்பியன் ஆயிருக்காங்க. இந்தியாவோட வெற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.